இந்த ஒரு பேப்பர் தான் உங்களுக்காக உங்க அட்வொகேட் கோர்ட்ல பேசுறதுக்கு பவரே கொடுக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னன்னே தெரியாம அட்வொகேட் கிட்ட சைன் பண்ணி கொடுக்குற டாக்குமெண்ட்டுக்கு இவ்ளோ பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த டாக்குமெண்ட் இருந்தா தான் அட்வொகேட் உங்க கேஸுக்காக அப்பியர் ஆக முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாய், திஸ் இஸ் ஆடம்ஸ் லா டெஸ்க். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வக்காலத்துநாமா. வக்காலத்துநாமா அப்படின்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா கேஸ்லையுமே அட்வொகேட் அப்பியர் ஆகுறதுக்கு, அதாவது கிளைண்ட் பிகாஃப், அதாவது அவங்களுக்காக அவங்க கேஸுக்கு ரெப்ரசன்ட் ஆகுறது, அதாவது அப்பியர் ஆகிறதுக்காக கோர்ட்டில் கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட் தான் வக்காலத்துநாமா. இந்த வக்காலத்துநாமா இல்லாமல் எந்த அட்வொகேட்டாலையும் இன்னொரு கேஸுக்கு, அதாவது கிளைண்ட்டோட கேஸு ஹேண்டில் பண்ண முடியாது. இதில் கிளைண்ட்டு சைன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அட்வொகேட் அப்பியர் ஆகி கேஸை நடத்த முடியும். அப்படிப்பட்ட இந்த வக்காலத்துநாமா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த வக்காலத்துநாமாவில் சிவில், கிரிமினல் 2 இருக்குது. சிவில் டிஸ்பியூட் எதுலையாச்சும் ஒரு அட்வொகேட் அப்பியர் ஆகணும் அப்படின்னா இந்த சிவில் வக்காலத்தும், கிரிமினல் கேசஸில் அட்வொகேட் அப்பியர் ஆகணும் அப்படின்னா கிரிமினல் வக்காலத்தும் ஃபைல் பண்ணுவாங்க. சிவில் வக்காலத்து, கிரிமினல் வக்காலத்து, இதில் என்ன கண்டென்ட்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோர்ட் நேம், நெக்ஸ்ட் பார்ட்டிஸ் நேம், அதாவது பிளைன்டிஃப், டிஃபெண்டன்ட், கிரிமினல் கேஸாக இருந்தால் அக்யூஸ்ட் நேம் அண்ட் தி கம்ப்ளைண்டன்ட் நேம் இருக்கும். தென் இந்த மாதிரி இவங்களுக்காக நான் அப்பியர் ஆகிறேன், இந்த கேஸில் வர எல்லா டீட்டெயில்ஸும் நான் இவங்களுக்கு பதிலாக பெற்றுக்கொள்கிறேன், அப்படி இவங்களுக்காக நான் இந்த கேஸ் நடத்த போகிறேன் அப்படின்னு அதில் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த அட்வொகேட் பண்ண போகிறாங்களோ அவங்க அக்செப்டட் சைன் போடுவாங்க. அண்ட் இதில் இன்னொரு அட்வொகேட்டோட அட்டஸ்டேஷனும் இருக்கும். அண்ட் தென் கிளைண்ட்டோட சைன் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, என் கேஸுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு, என் கேஸ் பற்றி எல்லாமே நீங்கள் நடத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு கிளைண்ட்டு எழுதித்தர ஒரு லீகல் டாக்குமெண்ட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கிளைண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் இருக்கிற ஒரு லீகல் பிரிட்ஜ் தான் வக்காலத்துநாமா. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சரி நம்ம கேஸ் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சைன் பண்ணி கொடுத்துட்டா கிளைண்ட்டோட ரைட்ஸ் போயிடுமா? அதுதான் இல்லை, கிளைண்ட்டோட ரைட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆகி கேஸ் நடத்துவாங்க.